அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். நேற்றைய முன்தினம் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம். இந்த வழக்கில் விஜய் கைதாக இருக்கிறாரா? இது போன்ற சங்கடமான சூழ்நிலையில் விஜய்க்கு துணையாக சீமான் நிற்கிறாரா? திமுக இந்த வழக்கை காட்டி வில்லத்தனம் செய்கிறதா? ஓடி ஒளிகின்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய முன்தினம் இரவிலிருந்து தமிழ்நாட்டில் யாராலையும் நிம்மதியாக தூங்க முடியலங்க. ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்திற்கு போன 41 பேர் பலியான சம்பவம். இதில் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் சிக்கிக்கொண்ட அவலம். அந்த படங்களையெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசு நிம்மதியாகவே இல்லைங்க. நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டம் கரூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலால், மூச்சு திணறலால் 41 பேர் இறந்து போயிருக்காங்கிற செய்தி தமிழ்நாட்டையே உழுக்குனதுங்க. இதற்கு திமுக தரப்பிலிருந்து பல்வேறு விதமான தகவல்கள் சொல்கிறாங்க. அதே போல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, பாதிக்கப்பட்டது பொதுமக்கள்ங்க. இதில் 2 தரப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. முதல் தரப்பினர் கூட்டத்தை நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள். இரண்டாவது தரப்பினர் இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த 2 தரப்பை சேர்ந்தவர்களும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளவில்லை என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க, அந்த கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்னா அந்த நெரிசலை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்க வேண்டியது அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகள். ஆனால் இந்த 41 பேர்லையும் சரிதான், அதே போல் காயம்பட்டு இன்னும் மருத்துவமனையில் இருப்பவர்களும் சரிதான், தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஒரே ஒரு நிர்வாகி கூட இதில் சிக்கிக்கொள்ளலைங்கிறது மிகவும் முக்கியத்துவமான ஒரு கருத்துங்க. அதே போல் இதை நெறிப்படுத்த வேண்டிய காவல்துறையினர், இந்த நெறிப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் யாரும் காயப்படலை அப்படிங்கிறதும் இதை நீங்கள் கவனிக்கணும். ஆக அந்த கூட்ட நெரிசலை ஒன்று கவனிக்காமல் இருந்திருக்கணும், இன்னொன்று சரி செய்ய முடியாத அளவுக்கு அங்கே கூட்ட நெரிசல் இருந்திருக்கணும். அதனால தான் யாராலையும் கட்டுக்கடங்காத கூட்டமாக இந்த கூட்டம் மாறி போய் 41 பேரை பழி வாங்கியிருக்கு. பெரும்பாலும் அந்த கூட்டத்தை வேடிக்கை பார்க்க சென்றவர்கள் தான் அதில் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அண்ணன் சீமான் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாருங்க. அதாவது, இது போன்ற கூட்டத்தை ஊடகங்கள் தொடர்ச்சியாக நேரலை செய்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து, அங்கே ஒலிக்கின்ற பாடல்களை பார்த்து, அங்கே இருக்கின்ற உற்சாகத்தை பார்த்து நாமும் அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொடுங்கிற ஆர்வம் மிகுதினால தான் அந்த கூட்டம் பன்மடங்கு பெரிய கூட்டமாக அது மாறி போனது. மேலும் விடுமுறை தினம் என்பதனால இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் போய் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக கூடி நின்றார்கள். இதனால தான் இவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்குன்னு ஊடகங்களையும் குற்றம் சாட்டி அண்ணன் சீமான் சொன்ன கருத்து மிகவும் கவனிக்கத்தக்க கருத்தாகும். முதலாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அந்த உளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற போதே நான் ஒரு காணொளி வெளியிட்டு எச்சரித்தேங்க. அந்த உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மாநாடு நடைபெற்ற இடத்த பார்க்குறப்போ ஒரு போர் நடந்து முடிந்த அளவுக்கு இருக்கிற இடம் போல அந்த இடமே காட்சி அளித்தது என்று நாங்கள்லாம் சுட்டி காட்டணும். ஏனென்றால் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், அந்த கூட்டம் ஒரு முறைப்படுத்தப்படாத, அரசியல் படுத்தப்படாத, வெறும் ரசிக மனப்பான்மையால் கூடுகின்ற கூட்டமாக இருக்குது. ஒரு திரையரங்கில் ஒரு பண்டிகை நாளன்று திரையரங்கின் கதவை திறக்கிறப்ப எப்படி வெறித்தனமாக ரசிகர்கள் ஓடி வருவாங்களோ அதே போல் விஜயை பார்த்து ரசிக மனப்பான்மையோடு அந்த தம்பி தங்கைகள் ஓடி வருகிற அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்போ இது எங்க மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தில் முடிந்துவிட போகிறதோ என்கிற அச்சம் எல்லாருக்குமே இருந்ததுங்க. அதனால தான் நான் உட்பட பலரும் இதை சுட்டி காட்டினோம். இது ரசிக மனப்பான்மையால் இப்படி கட்டாதீங்க, அந்த தொண்டர்களுக்கு முதல்ல அரசியல் கற்றுக் கொடுங்க, அரசியல் படுத்துங்க என்பதை நாங்கள்லாம் சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்லாம் இப்படி தான் தமிழக வெற்றிக் கழகத்தால் அந்த ஓட்டு வங்கியை பார்த்து பயப்படுறாங்க. இன்னொன்று, இந்த தமிழக வெற்றிக் கழகம் வாங்க போகிற வாக்குகள் அனைத்துமே நாம் தமிழர் கட்சி இதுவரை பெற்றிருந்த வாக்கை தான் அவங்க பறிக்க போகிறாங்க, இதனால் பாதிக்கப்பட போகிறது நாம் தமிழர் கட்சி தான் என்று சொல்லி எல்லோருமே இதை ரொம்ப மேம்போக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நான்லாம் தீவிரமாக சொன்னேன்,
இந்த கூட்டம் அரசியல்படுத்த பண்ணும், கட்டுப்படுத்த பண்ணும், ஒழுங்குபடுத்த பண்ணும்னு. எடுத்துக்காட்டா நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் நடத்தும் அந்த முறைமையை நீங்கள் பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டா இப்போ நாங்கள் தஞ்சாவூருக்கு அண்ணன் சீமான் வராருன்னு வச்சிங்களேன், நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடியே இந்த வேலைகளை தொடங்குவோம். முதல்ல அந்த இடத்தை பார்வையிடுவோம். இந்த இடத்துல எத்தனை நாற்காலி போடுறது, எங்கெங்கே அமர வைக்கிறது, பெண்களுக்கு எங்கே அமர வைக்கிறது, அதோட குழந்தைகளோடு வரக்கூடிய பெண்களை எங்கே அமர வைக்கிறது, மற்றும் இந்த கூட்டத்தினை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதுக்கான கழிவறை வசதி எப்படி பண்ணுறது, கூட்டம் முடிந்த பிறகு இந்த குப்பைகளை எப்படி சேகரித்து சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக அதை எப்படி அப்புறப்படுத்துவது என்று எல்லா விதமான திட்டமிடலும் எங்கள்கிட்ட பேப்பரில் இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக எழுதி நாங்கள் அண்ணன்ட்டு அதை நாங்கள் சொல்லணும், இப்படி நடத்த போகிறோம், இப்படி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த வரைக்கும் நீங்கள் வர வேண்டியிருக்கோம், இத்தனை மணிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. அதே போல் அண்ணன் சீமான் எந்த அறையில் தங்குறாரு, அவருக்கான என்னென்ன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அவருக்கு உணவு எப்படி வழங்கப்படுதுங்கிற எல்லா விதமான தகவல்களும் நிர்வாகிகள்கிட்ட இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அந்த கூட்டத்திற்கு எத்தனை மணிக்கு கிளம்பி வராரு, எந்த இடத்துல அவர் வந்துகிட்டு இருக்கிறாருங்கிற தகவல் உடனுக்குடனாக நிர்வாகிகளுக்கு பகிரப்படும். நிர்வாகிகள்கிட்ட அண்ணன் சீமான் உறுதி செய்து கொள்வார், இப்போது நான் வரலாமா, நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு கூட்டம் அதிகமாகவோ அல்லது தள்ளுமுள்ளு நிலைமையிலையோ அல்லது வேறு வடிவத்திலே இருந்தால் அண்ணன் சீமானை நீங்கள் அங்கே இருங்க, இதை சரி செய்து கொண்டு உங்களை அழைக்கிறோன்னு சொல்லுவோம். ஏன்னா தலைமை வந்த பிறகு அந்த கூட்டம் என்பது நிர்வாகிகள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது மாறும். எனவே அதற்கு முன்னதாகவே ஒழுங்கு செய்ய வேண்டிய கடமை கட்சியின் நிர்வாகிகளுக்கு உண்டு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எந்த ஒரு நிர்வாகியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர்கள் ஒழுங்கு செய்ததாகவோ அல்லது அதை முறைமைப்படுத்தியதாகவோ தகவல் எங்குமே இல்லை. இது போன்ற அரசியல் கட்சி கூட்டங்கள் எல்லாமே நிர்வாகிகள் ஏற்பாட்டில் தான் நடக்குங்க. நிர்வாகிகள் தான் ஒரு பகுதியிலிருந்து மக்களை அழைத்து கொண்டு வருவார்கள், மீண்டும் அழைத்து கொண்டு வீட்டில் திருப்பி விடுறது வரைக்கும் நிர்வாகிகளோட பொறுப்பு தான். இப்போ நாமக்கல்ல விஜய் வந்த பிறகு அதே கூட்டம், அங்கிருந்த கூட்டம் தான் கரூருக்கும் வந்து சேர்ந்தது. ஏற்கனவே கரூரில் நின்ற கூட்டம், நாமக்கல்ல திரண்டிருந்த கூட்டம், இந்த 2 கூட்டமும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய கூட்டமாக, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டமாக அது மாறி போனது. அதற்கு கட்சி நிர்வாகிகளோட எந்த விதமான ஒரு அறிவற்ற ஒரு செயல்தான் அந்த கூட்டம் நெரிசலுக்கு காரணம்னு எல்லா தரப்புலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போதே பலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாகவும் பல பேர் மயங்கி விழுந்ததாகவும், கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே சில பேர் மரணம் அடைந்து விட்டதாகவும்லாம் அங்கிருந்து தகவல்கள் வருதுங்க. இது போல கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குதா நடக்கலையாங்கிறத உறுதி செய்து கொள்ள வேண்டியது நிர்வாகிகளோட கடமை. நிர்வாகிகள் எல்லோரும் அந்த பேருந்துக்குள்ளே ஏறி விஜயோட உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அங்கே சுற்றி நடக்கிறத யார் கண்காணிப்பா, யார் ஒழுங்குபடுத்துவா? நீங்கள் வேணா பாருங்க, இதில் தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புசி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, நிர்மல் குமாரோ யாருமே அதை முறைப்படுத்தினாது அல்லது அதை சரியாக செஞ்சாங்க, அதை ஒழுங்காக வழி நடத்தினாங்கன்னு யாருமே எந்த ஒரு கூட்டத்திலையுமே இல்லைங்கிறது மிக மிக முக்கியமான தகவலுங்க. ஏன்னா கட்சி தலைமையிலிருந்து நிர்வாகிகள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் ஒரே மாதிரி மனநிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் ஒரு ரசிக மனப்பான்மை இருக்குங்க. விஜயை யாரும் தலைவராக பார்க்கல, அவர் திரைப்பட நடிகராக தான் எல்லாரும் பார்த்துருக்காங்கங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உறுதி செய்யப்படுதுங்க. உண்மையிலேயே நிர்வாகிகளாக செயல்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய விபரீதத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் தமிழ்நாடு அரசின் காவல்துறை, இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறையோட உளவுத்துறை இது போன்ற இடத்துல இத்தனாயிரம் மக்கள் கூட இருக்கிறாங்க என்பதற்கான ரிப்போர்ட்டை தயார் செய்ததா இல்லையாங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. ஒருவேளை இந்த குறுகிய இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்திற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு மறுத்திருக்கலாம். ஆனால் உளவுத்துறை அது ஏன் முன்கூட்டியே கணிக்க தவறிடுச்சுங்கிறது இதுவரைக்கும் புரியாத மர்மமாக இருக்குது. உளவுத்துறை எப்படி செயல்படும்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு தொகுதியில் ஒரு சமூகத்தினர் யாருக்கு வாக்களிப்பாங்க, எத்தனை சதவீதம் வாக்களிப்பாங்க, அந்த ஏன் எதனால் வாக்கு ஒரு கட்சிக்கு அதிகமாகுது குறையுது போன்ற எல்லா விதமான தரவுகளையும் தேர்தல் சார்ந்து உளவுத்துறை எடுப்பாங்க. அதே போல் எந்தெந்த கட்சி பொறுப்பாளர்கள் யார் யார்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க, அந்த கட்சி பொறுப்பாளர்களோட சமூக பின்புலம் என்ன, அவங்க எப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உளவுத்துறை கண்காணித்து கொண்டே இருக்குங்க. உளவுத்துறையோட ஒட்டுமொத்த நோக்கமே சமூகத்தில் தீங்கு நடைபெறாமல் இருப்பதை
கண்காணித்துக் கொள்வது, சொல்லப்போனால் முன்கூட்டியே தீமைகள் அல்லது மிகப்பெரிய துயர சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறது. இதுதான் உளவுத்துறையோட நோக்கம். ஆனால் அதையெல்லாம் தமிழக உளவுத்துறை இது போன்ற ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தில் ஏன் தவற விட்டுட்டாங்கங்கிறது மிகப்பெரிய மர்மமாக இருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த குறுகிய இடத்துக்குள்ள இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. இதை உளவுத்துறை ஏன் கணிக்க தவறிட்டாங்க? சரி, ஒருவேளை கூடுறாங்க, அங்க எத்தனை பேர் அந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக எத்தனை காவல்துறை இருந்தாங்க? இதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கொண்டிருந்த அந்த மனநிலைங்க. அவர் இந்த பயணத்தின் தொடக்கத்திலிருந்து ஒரு மனநிலையில் இருந்தார். அதாவது அந்த ரேம்ப் வாக் நடத்துகிறப்ப தலையில் அந்த கட்சி துண்டை கட்டிக்கிட்டு அவர் ஆடினது, கட்சி துண்டை சுழற்றி காட்டினது, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ரசிகர்கள் ஆடுற மாதிரியே ஆடி காட்டினது, ஒரு பேருந்தில் உட்காந்துக்கிட்டு அவரே லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணது, இது போன்ற ரசிகர்களின் மனநிலையை ஊக்குவிக்கும் விதமாக அவர் செயல்பட்டாருங்க. அவர் பேருந்தில் வரப்பையே அவருக்கு அந்த பேருந்து சக்கரத்தில் சிக்கிக்கிற மாதிரி 2-3 தடவை விபத்தும் ஏற்பட்ட பிறகு கூட அந்த பேருந்தை சுற்றி சுற்றி அந்த பேருந்து பின்னாடியே 2 சக்கர வாகனங்களில் அந்த ரசிகர்கள் வரப்ப அதை முறைப்படுத்த வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? விஜய்கிட்ட தானே இருக்குது. விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பேருந்தை நிறுத்திட்டு எல்லாரையும் வெளில அந்த பின்னாடி வாங்கப்பா, அல்லது என்னை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லி அவங்களை ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பின்தொடராமல் பாதுகாத்திருக்க வேண்டிய கடமையிலிருந்து விஜய் தவறிட்டாருங்கிறது தான் உண்மை. அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி உற்சாகத்தில் இருக்கிற அந்த ரசிகர்களை மேலும் உசுப்பேத்துற மாதிரி நடனமாடி காட்டுறது, துண்டை சுழற்றி காட்டுறது, மேடையில் அந்த நோக்கி வீசப்படுற அந்த வண்டியை நோக்கி வீசப்படுற துண்டை வாங்கிக்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிறது, அது போன்ற விஷயங்களை ஒரு ரசிக மனப்பான்மையை ஊக்குவிக்கும் விதமாக விஜய் செயல்பட்ட காரணத்தினால அந்த பேருந்தை நோக்கி எப்போதுமே ஒரு தள்ளுமுள்ளோட ரசிகர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள். எனவே இது விஜய் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடக்குதுங்க. விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று, கரூரில் தங்கி இருந்திருக்கணும். சரி, கரூரில் தங்க முடியாது, அங்கே தங்கினா மீண்டும் ஒரு விபரீதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருச்சியில் தங்கியிருக்கலாம், பத்திரிகையாளர்களை கூப்பிட்டுருக்கலாம். இப்படி தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் இந்த சம்பவத்தினால இப்படி 41 பேர் பலியானது, எனது உறவுகள் பலியானது எனக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்குதுன்னு சொல்லி உண்மையிலேயே உருக்கத்தோடு அவர் மனநிலையை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு பத்திரிகை சந்திப்பை நடத்தியிருக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களுக்கு தான் என்ன நிவாரண உதவி செய்ய போகிறேன், அந்த துயரிலிருந்து அந்த குடும்பங்களை எப்படி காப்பாற்ற போகிறேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் விஜய்கிட்டேருந்து வரவே இல்லைங்க. ஒரு 20 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி மேம்போக்கான ஒரு அறிக்கை வந்திருக்கே தவிர ஒரு உணர்வும் அந்த வலியோட வேதனையும் தாங்கிய ஒரு அறிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலிருந்து வரவே இல்லை. சரிங்க, விஜய் போயிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தின் மற்ற நிர்வாகிகள் எங்கே? மாவட்ட செயலாளர் எங்கே? ஒன்றிய செயலாளர் எங்கே? கிளை செயலாளர் எங்கே? அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா புசி ஆனந்த் எங்க? ஆதவ் அர்ஜுனா எங்க? நிர்மல்குமார் எங்க? யாருமே இல்லையேங்க. ராஜ்மோகன் எங்க? யாருமே இல்லையே. எல்லாரும் விட்டுட்டு விஜய்க்கு முன்னாடி ஓடி போன மாதிரில இருக்கு. எல்லாரும் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த மருத்துவமனையில் நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக அந்த கட்சிக்காரங்க ஏன் நடந்துக்கலைங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க. மக்களை கைவிட்டுட்டாங்க. இவங்களுக்கு இருந்த ரசிக மனப்பான்மையில் கொண்டாடி தூக்கி ஆடி முடிச்சுட்டு அதை அப்படியே முச்சந்தியில் போட்டு பொத்தேல்னு உடச்சி விட்டு ஓடி போயிட்டானுங்க. இது எவ்வளோ பெரிய துயரம். இப்படி நம்பி வந்த மக்களை நட்டாற்றில் கைவிட்டுட்டு போகிற இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி தர போகிறாங்களா? யோசிச்சு பாருங்க. 41 பேர் இந்த பலியானத்திற்கு யார் பொறுப்பேற்கிறது? நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளா, அல்லது நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்த தமிழ்நாடு அரசின் காவல்துறையா, அல்லது நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற ரசிகர்களின் ரசிக மனப்பான்மையா? இது போன்ற யார் மீது இதில் குற்றம் சாட்டுறதுன்னு பார்த்தா எல்லார் மேலேயும் தவறு இருக்குங்க. இப்படி ரசிக மனப்பான்மையில் போய் ஒரு நடிகரை போய் பார்ப்பதற்காக தள்ளுமுள்ளில் சிக்கிக்கிட்டு 41 பேர் செத்து போகிறாங்கிற ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. மற்ற இனங்களை சேர்ந்தவர்கள், வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் நம்மை பற்றி என்னங்க நினைப்பாங்க? ஒரு நடிகரை பார்ப்பதற்கு தள்ளுமுள்ளில் 41 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது. சரிங்க, இதில் மிகப்பெரிய வேதனை எது தெரியுமா? குழந்தைகள் செத்து போனதுங்க. ஒரு 1.5 வயசு குழந்தை செத்து போன காட்சி இருக்கு பாருங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியாகவே இருக்க முடியலங்க. அந்த 1.5 வயசு குழந்தைக்கு விஜய்னாலே என்னன்னு தெரியாதுங்க. அந்த கட்சியில் ஏற்கனவே குழந்தைகளை தூக்கிட்டு வராதிங்க, கர்ப்பிணியை தூக்கிட்டு வராதிங்க, அழைச்சிட்டு வராதிங்க, வயது முதிர்ந்தவர்கள் வராதிங்க, உடம்பு சரியில்லாதவங்க வராதிங்கன்னு அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் மீறி
ரசிகர் மனப்பான்மையோட விஜயை பார்க்கணும்னு ஓடி போய் நின்ன கூட்டம் இருக்கு பாருங்க, பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டத்தை நம்ம என்ன பண்றது? இதுல சமூக வலைதளங்கள்ல நடக்கிற சில விவாதங்களை பார்க்குறப்போ தலையிலே அடிச்சுக்கலாம் போல தோணுதுங்க. திமுக தான் சதி பண்ணிடுச்சு, திமுக தான் கரண்ட் ஆஃப் பண்ணிச்சு அப்படின்னு திமுகவை குறை சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், விஜயின் ஆதரவாளர்கள், இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது போன்று கூட்டத்திற்கு இவர் தாமதமாக வந்தார், அந்த கூட்டத்தில் எல்லாம் நடக்கிற எல்லாவித அசம்பாவிதங்களுக்கும் விஜய் தான் பொறுப்புன்னு திமுக தரப்பை சேர்ந்த ஒரு தரப்பு. இந்த ரெண்டு தரப்பும் மோதிக்கிட்டு பல்வேறு விஷயங்களை விவாதிக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு கடுமையாக கோபம் ஏற்படுது. இந்த ரெண்டு தரப்புமே இதற்கு காரணம். ஏன்னா தமிழ்நாடு அரசின் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமாங்கிற கணக்கு அனுமதி கொடுத்த காவல்துறைக்கு இருந்திருக்கணும். அதற்கான அறிவு இருந்திருக்கணும். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட போகிறாங்கங்கிறது உளவுத்துறை கணிச்சிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன குறுகிய சாலைக்குள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களை அனுமதிச்சதே தப்புங்க. இப்போ நாங்கள்லாம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துவதற்காக சென்னையில் கூடுவதற்காக நாங்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு நிலப்பரப்புலேருந்து சென்னையை நோக்கி வருவோம். அப்போ வரப்போ எங்களையெல்லாம் உளுந்தூர்பேட்டை டோலில் மறிப்பாங்க, செங்கல்பட்டு டோலில் மறைப்பாங்க, அங்கங்கே மறித்து எங்களையெல்லாம் அங்கங்கே பிடிச்சி வச்சுருவாங்க. கட்சி கொடியோடு வருகின்ற எல்லா வாகனங்களையும் காவல்துறையை பிடிச்சி அங்கங்கே நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுவதை அந்த அரசு விரும்பலை, அல்லது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடிய அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத தமிழ்நாடு அரசு கணிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இது ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் இதை ஏன் செய்யலைங்கிறது ஒரு கேள்வி. அப்போ தமிழ்நாடு அரசின் காவல்துறை தனது கடமையிலிருந்து தவறி இருக்குங்கிறது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், அதன் தலைவர் விஜய், இவங்க ரெண்டு தரப்புமே அந்த ரசிக மனப்பான்மையோட அங்கே கூடி நின்ன கூட்டத்தை பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், நீ மேடையில் நின்றுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இந்த காலை இப்படின்னு ஆட்டினப்பாரு, இதெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் மக்கள் உன்னை மன்னிக்க மாட்டாங்க. விஜய் இவனை நோக்கி இவ்வளோ பேர் ஓடி வராங்கன்னா எதனால் ஓடி வராங்க? நீ இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய போகிற, இந்த மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற போகிறங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை நோக்கி ஓடி வராங்க. ஆனால் நீ என்ன பண்ண? உன்னை நம்பி ஓடி வந்தவங்களை அப்படியே கைவிட்டுட்டு உடனே கிளம்பி திருச்சிக்கு போய் அந்த உன்னோட தனி விமானத்தில் ஏறி சென்னைக்கு போய் வீட்டுக்குள்ளே போய் புகுந்து படுத்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? இந்த மக்களை காப்பாற்றுவது யார்? இந்த நடந்த சம்பவம் குறித்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என்றும், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதோ அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல பேர் மேலே இந்த முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசை குற்றஞ்சாட்டுகின்ற தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் அந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய பெய்டு ப்ரொமோஷன் செய்யக்கூடிய நபர்கள் மற்றும் தமிழக அரசின் சதி என்று பரப்பக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் வழக்கு பாயும்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறாருங்க. தமிழ்நாடு அரசு இதை கையாள தவறிடுச்சுங்கிறது எனக்கு அது ஒரு குற்றச்சாட்டு தாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்குறப்ப இந்த மூச்சு திணறி பல பேர் செத்து போனான் பாருங்க. எப்போது ஒரு கூட்டம் கூட்டினாலும் அந்த கூட்டம் கூடுகிற இடத்துல இந்த கையாளுகிற திறனை தமிழ்நாடு அரசின் காவல்துறை முற்றிலுமாக இழந்து விட்டது. இதை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மிக நுட்பமாக சுட்டி காட்டினாருங்க. அதே போல அண்ணன் சீமான் அவர்களும் இது போன்ற விஷயங்களை ஊடகங்கள் எவ்வாறு காட்டணும், எப்படி இதை வழிநடத்தணுங்கிறத பற்றியெல்லாம் பல்வேறு மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தில் கருத்து சொன்னது போல தோன்றுதுங்க. நான் இறுதியாக சொல்ல வேண்டியது தமிழக மக்களுக்கு தான். இப்படி திரையரங்கில் தலைவர்களை தேடிக்கொண்டு திரையரங்கில் ஒரு புதிய தலைவன் எழுந்து தங்கள் வாழ்க்கையின் அன்றாட பாடுகளிலிருந்து தங்களை காப்பாற்றுவான் என்று எதிர்பார்க்கின்ற இந்த மக்கள் கூட்டம்தான், அதோட ரசிக மனப்பான்மை தான் நடந்து முடிந்திருக்கின்ற மிகப்பெரிய இந்த இழப்புக்கு மிக முக்கியமான மைய காரணமே. ரசிக மனப்பான்மையினால் அந்த விஜய் வருகிற அந்த பேருந்தை நோக்கி ஓடி தள்ளி முள்ளு நடத்தி மூச்சு திணறி சாகரத்துக்காங்க இவ்வளோ பெரிய நீண்ட நெடிய வரலாறை இந்த தமிழ் தேசியனம் கொண்டிருக்கு.
ஒரு இனப்படுகொலை நடந்த இனம் இல்லையா இந்த இனம்? ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? ஒரு அடிப்படை மாண்பு வேணாமா? போய் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக இப்படி தள்ளுமுள்ளு பண்ணி 41 பேர் செத்து போகிறாங்கிறது எவ்வளோ பெரிய துயரம். இந்த துயரத்தை எல்லாம் இந்த வரலாறு எப்படி கடக்க போகுது? நாளைக்கு இதை நம்ம பதிவு செய்கிறப்ப நடிகனை பார்க்க 41 பேர் செத்து போயிட்டான், அதில் குழந்தைகள் செத்து போயிட்டாங்க, பொம்பளைங்க செத்து போயிட்டாங்கங்கிறது எவ்வளோ பெரிய நமக்கு வழி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நேற்று முன்தினம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் யாருமே நிம்மதியாக இல்லைங்க. இதில் அந்த கட்சியை சேர்ந்தவங்க, இந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் சொல்லாமல் பொதுவாக யாருமே நிம்மதியாக இல்லை. காரணம் என்னென்னா, இப்படி ஒரு துயர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்க கூடாதுங்க. நாங்கள் கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே கும்பகோணத்தில் மகாமகத்தில் ஒரு தடவை அம்மையார் ஜெயலலிதா வந்தப்போ அந்த நெருக்கடியில் மக்கள் சிக்குண்டு செத்தது கும்பகோணத்தில் இன்றைக்கும் ஒரு ஆறாத வடுவாக இருக்குது. அதே போல் 2004ஆம் ஆண்டு பள்ளி தீ விபத்தில் 98 குழந்தைகள் இறந்து போன சம்பவம் இருக்குது பாருங்க. அது இன்றைக்கும் எங்களால் மறக்க முடியாத ஒரு வலிமிகுந்த நினைவாக இருக்குது. எங்களுக்கு தெரியுங்க, இந்த கூட்டம்ங்கிறது எப்படி, மூச்சு திணறி சாகிறதுங்கிறது எப்படி, இழப்புங்கிறது எப்படிங்கிறது கும்பகோணத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடே அந்த இழப்பின் வழியில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் இப்படி சூழ்நிலைக்கு பயந்து தப்பிச்சு போகிறதுங்கிறது அவர்களது மீதான நம்பகத்தன்மையே முற்று முதலுமாக அழிச்சிடுச்சு. தன்னை நம்பி வந்த மக்கள் கூட்டத்தை விஜயும் விஜயோட நிர்வாகிகளும் கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு மக்கள் கூட நின்னது யாரு? அண்ணன் சீமானை பற்றி சமூக வலைதளங்களில் எப்படிப்பட்ட மோசமான சொற்களில் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் திட்டினாங்க. ஒவ்வொருத்தவங்களும், அதாவது விஜய் வருவதற்கு முன்பாக அந்த கூட்டத்தை நேரலை செய்கின்ற அந்த தொலைக்காட்சி ஊடக அந்த நேரலையில் கூட சீமான் ஒழிக, சீமான் ஒழிக, சீமான் உன்னை என்ன பண்ணுறோம் பாரு, அப்படி பண்ணுறோம் பாருன்னு இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இந்த ஆர்வ கோளாறுகள் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இன்றைக்கி ஒரு சங்கடம்னோன்னு அந்த ஆள் தான் ஓடி போய் நின்று உங்கள் கூட வந்து நிற்கிறான். நான் அதில் ஒரு படம் பார்த்தேன். ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞன் ஒருத்தனோட தலையை வருடி கொடுத்து அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தது. இதற்கு பிறகு அண்ணன் சீமான் அங்கிருந்து பார்த்துட்டு வந்த பிறகு அண்ணன் சீமான்கிட்ட ஒரு விஷயம் காரணமாக அலைபேசியில் பேசினப்ப அவர் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி அவர் சொன்னது ரொம்ப மனசுக்கு வலி மிகுந்ததாக இருந்துச்சுங்க. அவர் இப்படி இளைஞர்கள்லாம் இப்படி கிடக்கிறாங்களப்பா, ஒவ்வொருத்தவங்களும் முடியாமல் கிடக்கிறாங்களே, 41 பேர் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு அவர் பகிர்ந்து கொண்ட செய்தி இருக்குது பாருங்க. அது ரொம்ப துயரம் மிக்கது. தன்னை விமர்சித்தாங்க, தனக்கு எதிராக செயல்பட்டாங்க, தன்னை நோக்கி தன்னை அவமானப்படுத்தினாங்க என்றெல்லாம் பார்க்காம அவர் இந்த இழப்பை ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கும் ஏற்பட்டிருக்க இழப்பா அண்ணன் சீமான் கருதுகிறார். அதுதாங்க ஒரு தலைவனோட மாண்பா இருக்க முடியும். இப்படி தன்னை நம்பி வந்த தொண்டனை கைவிட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் படுத்துக்கிறதா ஒரு தலைவனோட பண்பு? இதற்கா ஒரு நம்பி இவ்வளோ பேர் வந்தாங்க? இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் விஜய்.